ஆழ்கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற எஸ்ஐ மகேஸ்வரி இடையிலான முக்கோண தொடர்பு குறித்து துருவி காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கத்தில் காதல் திருமணம் செய்த இளைஞரின் சகோதரர் கூலிப்படையினரின் மூலம் கடத்திச் செல்லப்பட்டு சிறிது நேரத்தில் சாலையில் இறக்கிவிடப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபியாக இருந்த ஜெயராமனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் காவல்துறையின் பரிந்துரையின் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமனை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையம், திருத்தணி காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகம், பின்னர் மீண்டும் திருவாலங்காடு காவல் நிலையம் என மாறி மாறி ஜெயராமனை அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரித்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் நேற்று காலை 9 மணிக்கு ஆஜரான ஜெகன்மூர்த்தியிடமும் விசாரணை நடைபெற்றது. திருவாலங்காடு காவல் நிலையத்திற்குள் ஜெகன்மூர்த்தி, ஜெயராமன் ஆகியோரிடம் தனித்தனியாக டிஎஸ்பி தமிழரசி சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினார். மொத்தமாக 20 மணி நேர விசாரணைக்கு பிறகு நேற்று மாலை 5:50 மணிக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் தனது சொந்த காரில் புறப்பட்டுச் சென்றார். இதேபோல 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு மாலை 6:40 மணிக்கு ஜெகன்மூர்த்தியும் புறப்பட்டுச் சென்றார். இந்த வழக்கு குறித்து மீண்டும் சம்மன் அனுப்பினால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென்று இருவரிடமும் அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை விருப்ப ஓய்வு பெற்ற எஸ்ஐ மகேஸ்வரி சந்தித்து பேசியதற்கான வீடியோ ஆதாரம் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஹைவே ஹோட்டலில் ஜெகன்மூர்த்தியும் மகேஸ்வரியும் சந்தித்துக் கொண்டதாகவும் அதற்கு ஆதாரமான சிசிடிவி பதிவுகளையும் அவர்களுக்கிடையேயான செல்போன் உரையாடல்களையும் கைப்பற்றி அது குறித்து ஜெகன்மூர்த்தியிடம் கேள்வி எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் நேற்றைய விசாரணையில் ஜெகன்மூர்த்தி, ஜெயராமன் மற்றும் மகேஸ்வரி இடையேயான முக்கோண தொடர்பு குறித்து துருவி கேள்வி எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடத்தல் சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஜெயராம் இடையேயான தொலைபேசி உரையாடல்கள் குறித்தும் வழக்கில் கைதான புரட்சி பாரதம் கட்சி வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காதல் திருமணம் செய்த பெண்ணை பிரித்து பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்கு லட்சக்கணக்கில் பணப்பரிமாற்றம் நிகழ்ந்ததாக கூறப்படுவது குறித்தும் விசாரணை நடைபெற்றதாக தெரிகிறது. கடத்தல் சம்பவத்தில் 3 கார்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் காவல்துறை உயர் அதிகாரியின் வாகனத்தை பயன்படுத்தியது ஏன் என்பது குறித்து விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயராமனின் உறவினர் என முதலில் கூறிய மகேஸ்வரி பின்னர் குடும்ப நண்பர் என தெரிவித்துள்ள நிலையில் தன்னுடைய வாகனத்தை வழங்கும் அளவுக்கு இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்தும் விசாரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமின் கார் ஓட்டுநரான மதுரையைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவரிடமும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் தன்னிடம் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை எதிர்த்து ஜெயராம் தொடர்ந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல் மற்றும் சுபாஷ்.